பரபரப்பான சாலை. அவசர கதியில் இயங்கிக் கொண்டிருந்தது நகரம். எதையோ பிடிக்கப் போகும் அவசரத்தில் குறுக்கும் நெடுக்குமாக விரைந்து கொண்டிருக்கும் வாகனங்கள். மனித பிரஜைகள் ஒவ்வொன்றிற்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கிறது. பணத்தை தேடிய வேலைகள். இந்த பணம்தான் மனிதர்களை எப்படியெல்லாம் மாட்டி வைக்கிறது. அதற்காகத்தானே வாழ்வின் தினசரி போராட்டங்கள். ஆனால் பணம் என்றுமே தேவைப்படுபவனுக்கு அதிகமாக சென்று சேர்வதே இல்லை. பணத்தை தேடி தொடங்கும் இந்த வாழ்வும் பணத்தாலே முடிவு பெற்று விடுகிறது. டே புறம்போக்கு, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? ஓரமா போடா. ஆட்டோக்காரனின் திட்டு சுய நினைவுக்கு கொண்டு வந்தது. நான் பட்டதாரி, வேலையில்லா பட்டதாரி. கல்லூரி முடித்து 5 வருடங்கள் ஆகிவிட்டது. வேலைதான் கிடைக்கவில்லை. எத்தனையோ வேலைக்கான விண்ணப்பங்கள், தேர்வுகள், இன்டர்வியூக்கள். நம்பிக்கை கொண்டு படிக்க வைத்த அப்பாவிடம் ஒவ்வொரு முறையும் பணம் கேட்கும் பொழுது அவர் கண்களில் அவநம்பிக்கைகள். அந்த உயர்ந்த கட்டிடத்துள் இன்டர்வியூக்காக நுழைந்தேன். மலைத்தேன். அங்கு என்னை போலவே வேலையில்லா பட்டதாரிகள். ஒரே ஒரு போஸ்டுக்கு இத்தனை பேரா? வேலை கிடைக்குமா என்ற அவநம்பிக்கை. அந்த 100இல் ஒருவராக நான் இருந்துவிடக் கூடும் என்றும் நம்பிக்கை. இங்கே ஜே அருள் யாருப்பா? நான் தான். உள்ளே போ. கதவை திறந்து உள் நுழைந்தேன். குட் மார்னிங் சார். எஸ் மார்னிங். உட்காருங்க. உட்கார்ந்து என் மதிப்பெண் குப்பைகளை அவரிடம் நீட்டினேன். மேலோட்டமாக பார்த்துவிட்டு, குட், உங்களை சில கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் சொல்லுங்க என்றார் மேனேஜர். எல்லா கேள்விகளுக்கும் சரியாக விடையளித்தேன். அப்படித்தான் நம்பினேன். இன்டர்வியூ முடிந்தது. வெரி குட், எல்லாத்துக்கும் சரியா ஆன்சர் சொன்னீங்க. உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா என்றார் மேனேஜர். இல்லை சார். சரி, பரவாயில்லை, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தொலைபேசி அலறியது. எஸ். சரி, உள்ள அனுப்பு. கதவு திறந்து உள்ளே நுழைந்தான் அவன். உடுத்திய உடையிலிருந்து அத்தனையும் பணக்காரத்தான். சார், இந்த போஸ்ட்டுக்கு என்ன சேர்க்க ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க லெட்டர். லெட்டரை வாங்கி படித்தார் மேனேஜர். பின்பு என்னை நோக்கி, சரி தம்பி, உங்களை செலக்ட் பண்ணா உங்களுக்கு லெட்டர் அனுப்புறோம், இப்போ நீங்க போலாம் என்று கூறினார். இத்தனையும் என் கண்களை சந்திக்க மறுத்தே சொன்னார். அந்த வாலிபனை பார்த்தேன். கேலி புன்னகை. வெளியேறினேன். வெளியே காத்திருந்த வேலையில்லா பட்டதாரிகளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. கட்டிடத்தை கடந்து தூரத்தில் பெட்டிக்கடை ஒன்று இருந்தது. அங்கு சென்று ஒரு ஃபில்டர் தாங்க. கடைக்காரர் கொடுத்த சிகரெட்டை புகைக்க தொடங்கினேன். மறுநாள் சென்ற இன்டர்வியூலையும் அதே பதில்தான். ரெசியூம் மட்டும் இப்போ கொடுத்துட்டு போங்க, ஏதாவது வேலை இருந்தா சொல்லி அனுப்புறோம் என்றவரிடம் சோவையாக நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டேன். அப்பொழுதே புரிந்துவிட்டது, இந்த வேலையும் கிடைக்கப் போவதில்லை. வலது கையில் இருந்த இடது கைக்கு ஃபைலை மாற்றிக்கொண்டு வெறுப்புடன் நடந்தேன். ரெசியூம் மட்டும் இப்போ கொடுத்துட்டு போங்க. எத்தனை அலுவலகங்களில் இந்த வார்த்தையை கேட்டாகிவிட்டது. வேலைதான் கிடைத்த பாடில்லை. எல்லா ஆபீஸ்லையும் இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லி வச்சிருப்பாங்களோ. பேருந்து பிடித்து எனது நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்கிறேன். எந்த முகத்தையும் சந்திக்க பிடிக்கவே இல்லை. தலை குனிந்தே இப்போதெல்லாம் நடக்கிறேன். கல்லூரி முடித்து வெளிவருகையில் தான் எத்தனை கனவுகள். நல்ல வேலையில் அமர்ந்து கை நிறைய சம்பாதித்து வீடு வாகனம் வாங்கி கேலி செய்தவர்கள் மூஞ்சில் கரியை பூச வேண்டும் என்று. டே அருள், இங்கே வா. சிந்தனை கலந்து கூப்பிட்ட நடேசன் மாமாவிடம் நடந்தேன். என்னடா, ஏதோ இன்டர்வியூ போறேன்னு சொன்ன, என்னாச்சு? கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க மாமா. இங்கேயும் அப்படித்தான் சொல்லிட்டாங்களா? சரிதான், அப்ப இங்கேயும் ஊத்திக்குச்சுன்னு சொல்லு, சிரித்தார். பேசாம நீ என் பையன் கூட வேலைக்கு போயிட. சேச்சா, அப்படியெல்லாம் வந்துட முடியாது மாமா. நான் காலேஜ் வரை படிச்சிருக்கேன்ல. நான் என்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை தேடிக்கணும். பெரிய படிப்பு படிச்சு கிழிச்சிட்ட. என் பையன் என்ன படிச்சான்? 10வது கூட தாண்டல. ஆனா இப்போ மாசம் 9,000 வாங்குறான். சொந்தமா பைக் வாங்கிட்டான். நீ அவனும் ஒன்னாவது நாள்ல படிச்சீங்க. என்னோட பையன் பெரிய படிப்பு படிக்கிறான்னு உங்க அப்பா எக்கச்சக்கமா கடன் வாங்கி உன்னைய படிக்க வச்சான். நீயும் படிச்ச. ஆனா வேலை கிடைச்சதா? இன்னும் வேலை கிடைக்கலன்னு அலைஞ்சிட்டு தான் இருக்க. பேசாம நான் சொல்ற மாதிரி பண்ணி உருப்புடுற வழியை பார்த்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
வீடு வந்தேன். என்னடா ஆச்சு என்றார் அம்மா. பதில் சொல்லாமல் நுழைந்தேன். ஏன் வேலை கிடைக்கல? அட, நான் மட்டுமே இப்படி என்றால் அதுவும் இல்லை. என்னை போல எத்தனையோ வேலையில்லா பட்டதாரிகள். என் தம்பியுடன் படித்தவன் சென்னையில் டீ கடையில் வேலை செய்கிறான். மாதம் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆனா கல்லூரியில படித்த ஒருவன் எந்த வேலையும் கிடைக்காம மனம் நொந்து ரூபாய் 6000 சம்பளத்துல வேலைக்கு போகிறான். அந்த பணம் கூட முதலாளிகள் மனம் வைத்து கொடுத்தால்தான் உண்டு. ஒரு சாதாரண வேலையாளுக்கு விலைவாசி ஏறும் போதெல்லாம் சம்பளமும் ஏறுகிறது, பட்டதாரிகளுக்கு ஏறுவதில்லை. அரசாங்கம் எதன் அடிப்படையில் இவர்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்கிறது? கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரிந்தால் போதும் என்றால் எதற்கு 15 வருட கல்வி? ஒரு அடித்தட்டு பட்டதாரி சுமந்து வரும் கடமைகள் தான் எவ்வளவு! அப்பாவின் கடன், அம்மாவின் மருந்து செலவு, தம்பி தங்கைகளின் படிப்பு, அக்கா தங்கைகள் திருமணம். நினைவுகளோடு தூங்கி போனேன். டேய், என்னம்மா வீட்டுல சும்மா தானே இருக்க? கடை வரைக்கும் போயிட்டு வா. சும்மா தானே இருக்க. என்னை போன்றவர்களை அதிகம் காயப்படுத்தும் வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. விவசாய அப்பா மழை பொய்த்து போய் கடனில் தத்தளித்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு நல்ல வேலை மட்டும் கிடைச்சா அம்மாவின் தேவையை நிறைவேற்றிவிட்டு நூலகம் சென்று புத்தகத்தில் வேலைவாய்ப்பு செய்தியை ஆழ்ந்து போனேன். இரவானது. வீடு வந்தேன். என்ன வேலை கிடைச்சதா என்ற அப்பாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியானேன். மறுநாள் அப்பா என்ன என்பது போல பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ. செலவுக்கு பணம் இல்லை. ஆழ்ந்து நோக்கும் அப்பா, தலைகுனியும் நான். பையில் இருந்து 100 ரூபாயை எடுத்து நீட்டுகிறார். இன்டர்வியூவில் ரெஸ்யூம் இப்ப கொடுத்துட்டு போங்க, வேலை இருந்தா கால் பண்றோம். கசப்பாய் புன்னகித்தது. இந்த வேலையும் கிடைக்க போவதில்லை. வானம் வழக்கத்தை விட மேக கூட்டமாக காணப்பட்டது. தனியாக சென்று கொண்டிருந்தேன். மழை வருமோ என அஞ்சி பாதசாரிகள் ஒதுங்க இடம் தேட ஆரம்பிக்க, மழை வந்தா வரட்டுமே என்று எதையும் பற்றி கவலைப்படாமல் சென்று கொண்டிருக்கிறது. கல்லூரி இளஞ்சிட்டுகள், பின்னாடியே சிட்டுக்களை சுற்றும் காளைகள். இவர்களைப் போலத்தானே நானும் சுற்றி கொண்டிருந்தேன் 2 வருடங்களுக்கு முன்பு வரை. படித்தவுடன் வேலை கிடைக்கப் போகிறது, சமூகத்தில் என் மதிப்பு உயரப் போகிறது, சைக்கிள் பைக்காகும், பைக் காராகும், ஓட்டு வீடு மாடி வீடாகும். எல்லாம் கனவுகள். கல்லூரி சான்றிதழ் ஃபைலை வெறுப்புடன் பார்க்கிறேன். கடன் வாங்கி படிக்க வைத்த தந்தைக்கு பாரமாய் ஒவ்வொரு முறை பணம் கேட்க தந்தையின் கண் காண மறுத்து முகம் தரை நோக்க. என் மகனுக்கு நல்ல வேலை கிடைச்சா உனக்கு பால் குடம் எடுக்கிறேன் தாயே மாரியம்மன்னு டீலிங் பேசும் அம்மா. அம்மாவின் வேண்டுதல் நிறைவேறாமல் இன்னும் அப்படியே. காற்று சற்று பலமாக அடித்து சிகை கலைகிறது. நடையை சற்று எட்டி போட்டேன். இருந்தும் மழை சடசடவென பெய்ய ஆரம்பித்து விட்டது. சற்றே தூரத்தில் தெரிந்த கட்டிடத்தை நோக்கி ஓடி மலைக்கு ஒதுங்கினேன். சிகரெட்டை எடுத்து பத்த வைத்துக் கொண்டேன். பள்ளி காலங்களில் என்னை விட சுமாராக படித்தவர்கள் எல்லாம் படிப்பை நிறுத்திவிட்டு கிடைத்த வேலைக்கு போய் இன்று பல்சரிலோ அப்பாச்சியிலோ பறந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராமல் பார்க்கும் நொடிகளில், என்ன மச்சி நல்லா இருக்கியா? இருக்கே மச்சி. என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை தேடிட்டு இருக்கேன்டா. அடப்பாவி, இன்னமுமா என்று நண்பனின் சிரிப்பு மனதை அறுக்கிறது. என்ன படிச்சிருக்க? பிகாம் மாமா. என்ன வேலை பார்க்குற? சும்மாதான் இருக்கேன். சும்மாதான் இருக்கியா? ஏதாவது வேலைக்கு போலாம்ல? உறவினர்கள் கேள்வி துரத்துகிறது. அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது? நல்ல வேலைக்கு போகணும்னா சிபாரிசும் பணமும் அவசியம் என்ன? சிகரெட் கையை சுட்டு விட்டது. தூர எறிந்தேன். வேலை கேட்டு செல்லும் இடங்களில் எல்லாம் நிராகரிப்புகள், வழிகள் மட்டுமே வாழ்க்கையாக. சிரித்து கொண்டேன். இப்பொழுதெல்லாம் எதுவுமே வலிக்கவில்லை. மழை நின்றிருந்தது. நடக்க ஆரம்பித்தேன். சைக்கிள் கால்கள் என் முன்னோக்கியும் பின்னோக்கியும் என்னை கடந்து கொண்டிருக்கின்றன. என்னை அறியாமல் என் கால்கள் எங்கெங்கோ அலைகிறது. சற்று தூரத்தில் கண் தெரியாத ஒருவர் கையில் ஸ்டிக்குடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கையில் பை ஒன்று. என் அருகில் வந்ததும், சார் எனக்கு கண்ணு தெரியாது, பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, சிரமம் பார்க்காம என்னை அங்கு கூட்டிட்டு போய் விட முடியுமா
என்றான் கேட்டார். சரி வாங்க. இருவருமே நடக்க துவங்கினோம். பள்ளிக்குள் நுழைந்து அவரை அனுப்பி வைத்தேன். இது நான் படித்த பள்ளிதானே, எதிர்காலத்துல நீ என்னவாக விரும்புற என ஆசிரியர் கேட்ட கேள்வி ஞாபகம் வருகிறது. பெரிய படிப்பு படிச்சு பெரிய வேலைக்கு போய் பெரிய வீடு கட்டி சிரித்து கொண்டேன். அப்பொழுதெல்லாம் கனவுகள் பெரியதாக தான் இருந்தது. தம்பி தம்பி என்ற அந்த கண் தெரியாத பெரியவர் கூப்பிடும் ஓசை கேட்டு திரும்பினேன். வாங்க, இங்கதான் இருக்கேன். பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க கூட்டி போக முடியுமா? சரி வாங்க. நடக்க துவங்கினோம். தம்பி நீங்க என்ன பண்றீங்க? சும்மாதான். சும்மானா வேலை தேடிட்டு இருக்கேங்க. எங்கேயும் வேலை கிடைக்கல. தம்பி உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா? தெரியுங்க. எனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, வரீங்களா? அவரை வித்தியாசமாக பார்த்தேன். என்ன அமைதியா இருக்கீங்க? புரியுது, இவெல்லாம் என்ன வேலை தந்துட போறான்னு தானே. இந்த பேனா நோட் புக்லாம் ஒரு ஸ்கூல்ல காலேஜில் வித்துட்டு வரணும். வந்த பணத்தை பொறுப்பா கம்பெனியில கொடுக்கணும். மாசம் ஆனது எவ்வளோ வித்திருக்கு, எவ்வளோ மீதம் இருக்கு, புது ஆர்டர் போட்டு வாங்கணும். இதெல்லாம் கவனிக்க ஆள் வேணும். அதான் உங்களை கூப்பிடுறேன். வாழ்க்கையில நல்ல வேலைங்கிறது உடனே கிடைச்சிடாது. கிடைக்கிற வேலையில நல்லா வரணும், அதுதான் முக்கியம். என்ன சொல்றீங்க தம்பி என்றவரை ஆச்சரியமே பார்த்து, சம்மதம் பெரியவரே என்றேன்.